குட் மார்னிங் டு எவரிபடி. சிம்பிளிஃபை எவ்ரி திங். ப்ளஸ் டூ முடிக்கக்கூடிய பிள்ளைங்க எல்லாருக்கும் மிகப்பெரிய கனவுன்னு சொல்லிட்டு ரிப்பீட்டர் ஒரு வேர்ட் சொல்லிக்கிட்டே இருக்கேன், அண்ணா யூனிவர்சிட்டியில் படிக்கணும்னு சொல்லிட்டு. அதனால தான் என்ன செஞ்சேன்னு கேட்டால், அண்ணா யூனிவர்சிட்டி கீழே வரக்கூடிய காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங், மெட்ராஸ் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி, அழகப்பா காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி, இதை பற்றி எல்லா டீட்டெயில்ஸும் வீடியோவாக நம்ம என்ன செஞ்சாச்சுன்னா போட்டாச்சு. அந்த வீடியோனுடைய லிங்க்கை கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ரிமைனிங் இருக்கக்கூடியது ஒன் அண்ட் ஒன்லி எஸ்ஏபி, ஸ்கூல் ஆஃப் ஆர்கிடெக்சர் அண்டு பிளானிங். இந்த காலேஜை பற்றி வீடியோ போடுங்க சார்னு சொல்லி நம்ம கமெண்ட் பண்ணாங்க ஒரு சப்ஸ்கிரைபர். சரி ரைட்டு, நம்ம அதை பற்றி சர்ச் பண்ணி ஆர்கிடெக்சர்னால் என்ன, பிளானிங்னா என்ன, ஆர்கிடெக்சர் அண்டு பிளானிங் அந்த கோர்ஸை பற்றி ஃபுல் டீட்டெயில்ஸ், அதுவும் ஸ்கூல் ஆஃப் ஆர்கிடெக்சர் அண்ணா யூனிவர்சிட்டி கீழே வரக்கூடிய அந்த காலேஜை பற்றி ஃபுல் டீட்டெயில்ஸ் இந்த வீடியோவில் நம்ம என்ன செய்ய போகிறோம்னா சொல்ல போகிறோம். ரொம்ப ரொம்ப முக்கியமானது, ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஏன்னு கேட்டிங்கன்னா, இந்த வீடியோவில் நான் என்னென்னலாம் சொல்ல போகிறேன் அப்படின்னு. அந்த காலேஜினுடைய ஹிஸ்ட்ரி, ஸ்கூல் ஆஃப் ஆர்கிடெக்சர் அண்டு பிளானிங் அண்ணா யூனிவர்சிட்டி கீழே வரக்கூடிய அந்த காலேஜினுடைய ஃபுல் ஹிஸ்ட்ரி. நெக்ஸ்ட்டு அந்த காலேஜில் என்னென்ன கோர்சஸ்லாம் இருக்குது. நெக்ஸ்ட்டு அதனுடைய ஃபீஸ் ஸ்ட்ரக்சர், அந்த காலேஜில் நான் அட்மிஷன் போடுறதா இருந்துச்சுன்னா எனக்கு என்ன எலிஜிபிலிட்டி இருக்கணும், நான் என்ன கட் ஆஃப் வச்சுருந்துருக்கணும். லாஸ்ட் அண்ட் ஃபைனல் அந்த கோர்ஸினுடைய கரிக்குலம். சொல்ல போனோம்னா, ஸ்கூல் ஆஃப் ஆர்கிடெக்சர் அண்ட் பிளானிங்கில் நீங்கள் ஜாயின் பண்ணுறதா இருந்துச்சுன்னா என்னென்ன தெரியணுமோ அவ்வளோ டீட்டெயில்ஸும் இந்த வீடியோவில் நான் என்ன செய்ய போகிறேன்னா சொல்ல போகிறேன். அதனால தான் சார் சொல்கிறேன், தயவு செய்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா, அதாவது இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதை விட ரொம்ப முக்கியமானது உங்களுடைய கமெண்ட்ஸை சொல்லுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நவ் அண்ணா யூனிவர்சிட்டி ஸ்கூல் ஆஃப் ஆர்கிடெக்சர். ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது இந்த காலேஜினுடைய ஹிஸ்ட்ரி. ப்ரீமியம் இன்ஸ்டியூட் இன் நேஷ்னல், இந்தியாவிலேயே ப்ரீமியம் காலேஜ் தான் என்னது அப்படின்னு கேட்டிங்கன்னா ஸ்கூல் ஆஃப் ஆர்கிடெக்சர் அண்டு பிளானிங். டிபார்ட்மெண்ட் ஆஃப் ஆர்கிடெக்சர் ஃபஸ்ட் டைம் எங்கே இருந்துச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா யூனிவர்சிட்டி ஆஃப் மெட்ராஸ் 1957 இருந்துச்சு. ஸோ இந்த காலேஜ் வந்து ஃபஸ்ட்டு என்ன செஞ்சுருக்கான்னு கேட்டால் அழகப்பா காலேஜ் ஆஃப் டெக்னாலஜியினுடைய கம்பைண்டாக தான் என்ன செஞ்சுருக்குன்னு கேட்டால் 1957 இருந்திருக்கு. நெக்ஸ்ட்டு தான் அந்த டயத்தில் அவங்க என்ன செஞ்சுருக்காங்கன்னா 5 years பேச்சுலர் ஆஃப் ஆர்கிடெக்சர் கோர்ஸு ஆஃபர் பண்ணியிருக்காங்க. ஒன்லி 20 seats மட்டும்தான். எப்போ 1957. நெக்ஸ்ட்டு என்ன செஞ்சுருக்காங்கன்னு கேட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், 1964 நிறைய சவுத் இந்தியாவினுடைய டெவலப்மெண்ட்டுக்காக ஆர்கிடெக்சரோட பிளானிங்கையும் என்ன செஞ்சுருக்காங்கன்னா சேர்த்துருக்காங்க. சரி ரைட்டு, பிளானிங்கு சேர்த்தாச்சுல, பிளானிங்கு சேர்த்ததுக்கப்புறம் தான் இதுக்குன்னு தனி கேம்பஸ் வேணும், இதுக்குன்னு தனி கேம்பஸ் வேணும்னு சொல்லி 1968 தான் தனி கேம்பஸாகவே ஸ்கூல் ஆஃப் ஆர்கிடெக்சர் அண்டு பிளானிங் அப்படின்னு சொல்லி அண்ணா யூனிவர்சிட்டியில் அழகப்பா காலேஜ் ஆஃப் டெக்னாலஜியில் இருந்து தனி கேம்பஸாக 1968 ஆர்கிடெக்சர் அண்டு பிளானிங்கை என்ன செஞ்சுருக்காங்கன்னா கொண்டு வந்திருக்காங்க. சரி ரைட்டு, ஓகே, நீங்கள் ஹிஸ்ட்ரி தெரிஞ்சுக்கிட்டீங்களே, நெக்ஸ்ட் என்னது அப்படின்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன். இந்த காலேஜில் என்னென்ன கோர்சஸ்லாம் அவைலபிளாக இருக்குது. பொதுவாக என்னென்னு கேட்டிங்கன்னா, அண்ணா யூனிவர்சிட்டிக்கில் வரக்கூடிய காலேஜஸில் ஒவ்வொரு காலேஜஸ்லேயும் கோர்சஸ் சொல்கிற நேரம் பார்த்திங்கன்னா நிறைய கோர்சஸ் சொல்லியிருப்பேன். பட் இந்த காலேஜில் ரொம்பலாம் கோர்ஸ் கிடையவே கிடையாது. பிஆர்க் பேச்சுலர் ஆஃப் ஆர்கிடெக்சர் அண்டு பிளானிங், எம்ஆர்க் பேச்சுலர் ஆஃப் ஆர்கிடெக்சர் அண்டு பிளானிங், மாஸ்டர் ஆஃப் பிளானிங் 3 கோர்சஸ் மட்டும்தான் அவைலபிளாக இருக்குது. இதுலேயும் ஸ்பெஷலைசேஷன் கோர்சஸ்ன்னு சொல்லிட்டு மாஸ்டர் ஆஃப் ஆர்கிடெக்சரில் டிஜிட்டல், மாஸ்டர் ஆஃப் ஆர்கிடெக்சரில் லேண்ட்ஸ்கேப் அண்டு இதுலேயே எம்எஸும் பண்ணலாம், ஆர்கிடெக்சர் அண்டு பிளானிங் சேம். இதில் பிஹெச்டியும் நீங்கள் பண்ணலாம். ஸோ நிறைய கோர்சஸ் கிடையவே கிடையாது. பிஆர்க், எம்ஆர்க், பி பிளானிங் கூட கிடையாது. எம் பிளானிங் மட்டும்தான் எங்கே இருக்குதுன்னு கேட்டால் எஸ்ஏபியில் என்ன செய்யுதுன்னு கேட்டிங்கன்னா இருக்குது. சரி ரைட்டு, இது கோர்சஸ் ரொம்ப கம்மியாக இருக்குது. ஆர்கிடெக்சர் தான் படிக்கணும்னு ஆம்பிஷனாக வச்சுருக்கக்கூடிய பிள்ளைங்க மட்டும்தான் என்ன செய்வாங்கன்னு கேட்டிங்கன்னா எஸ்ஏபியே என்ன செய்வாங்கன்னா சூஸ் பண்ணுவாங்க. சார் ரைட்டு, இந்த இதில் வந்து எத்தனை சீட்ஸ் அவைலபிளாக இருக்குது சார்? நிறைய சீட்ஸ்லாம் கிடையவே கிடையாதுப்பா. ஏன்னா ப்ரீமியம் காலேஜ்,
ப்ரீமியம் காலேஜுங்கிற நேரம் எப்படின்னு கேட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், நம்பர் ஆஃப் சீட்ஸ்லாம் நிறைய சீட்ஸ்லாம் இருக்காது. ஒன்லி 80 சீட்ஸ் அவைலபிள். 80 சீட் தான் இருக்குது. அப்புறம் எவ்வளோ ப்ரீமியம்னு நினச்சிக்கோங்க, எவ்வளோ ஒரு ஒர்த்தான காலேஜ்னு நினச்சிக்கோங்க. ஒன்லி 80 சீட்ஸ் அவைலபிள். சரி சார், இந்த காலேஜில் ஃபீஸ் எவ்வளவு சார் இருக்கும்? ஃபீஸில் ரொம்ப கிடையாதுப்பா. 5 இயர்ஸ் பேச்சுலர் கோர்ஸ். ஸோ பெர் இயர் வந்து 35 to 40,000 தான் எக்ஸ்பென்சஸ். 35 to 40,000ங்கிறனால எப்படின்னு கேட்டால் 1,75,000லேருந்து ஒரு 2 lakhsக்குள்ளேயே உங்களுடைய ஸ்டடீஸ்க்குரிய டியூஷன் ஃபீஸ் கம்ப்ளீட்டாக என்ன செஞ்சிடும்னு கேட்டிங்கன்னா முடிஞ்சிடும். அதுபோக ஹாஸ்டல் ஃபீஸ் அண்ட் மெஸ் ஃபீஸஸ் என்ன செய்யணும்னு கேட்டால் இருக்கும். ரொம்ப ரொம்ப முக்கியமானது என்னது அப்படின்னு கேட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், இந்த காலேஜில் சேர்றதா இருந்துச்சுன்னா எனக்கு எலிஜிபிலிட்டி தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். லாஸ்ட்டாக தெரிஞ்சுக்க வேண்டியது இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா பொதுவாக எல்லா குழந்தைங்களும் என்ன செஞ்சுருக்காங்கன்னு கேட்டால், அண்ணா யூனிவர்சிட்டியில் அட்மிஷன் போடுறதா இருந்துச்சுன்னா ஒன் அண்ட் ஒன்லி TNEA தமிழ்நாடு என்ட்ரன்ஸ் அட்மிஷன், அதன் மூலமாக மேக்ஸ் ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரியில் கவுன்சிலிங் மூலமாக வந்தால் மட்டுமே போதும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்காங்க. பட் இந்த ஆர்கிடெக்சர் அப்படி கிடையவே கிடையாது. நீங்கள் ப்ளஸ் 2ல் எடுக்கக்கூடிய மார்க்கும் முக்கியம், அட் த சேம் டைம் என்னது முக்கியம்னு கேட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், இன்னொரு எலிஜிபிள் டெஸ்ட்டு ஆல் இண்டியா லெவலில் நடக்கு. அதுக்கு பேர் என்னதுன்னு கேட்டிங்கன்னா நாட்டா, நேஷ்னல் ஆப்டிடியூட் டெஸ்ட் இன் ஆர்கிடெக்சர். நேஷ்னல் ஆப்டிடியூட் டெஸ்ட் இன் ஆர்கிடெக்சர். ஸோ இது ஆர்கிடெக்சர் ஆஃப் கவுன்சில்னு சொல்லிட்டு சென்ட்ரல் கவர்மெண்ட்னால ரன் பண்ணக்கூடிய டெஸ்ட்டு. இட்ஸ் ஏ எலிஜிபிள் டெஸ்ட். இதில் எலிஜிபிள் ஆனால் தான் நீங்கள் இந்தியாவுக்குள்ளே எங்கேனாலுமே நீங்கள் ஆர்கிடெக்சர் என்ன செய்ய முடியும்னு கேட்டிங்கன்னா படிக்க முடியும். அப்புறம் ப்ளஸ் 2 இல்லை சார், ப்ளஸ் 2ல் கட்டாயம் மேக்ஸ் ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி எடுத்துருந்துருக்கணும். மேக்ஸ் ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரியில் நீங்கள் கட்டாயம் 50% மார்க் வாங்கியிருந்துருக்கணும். அதை விட ரொம்ப ரொம்ப முக்கியமானது இந்த TNEA கவுன்சிலிங் வந்து எத்தனை பர்சன்டேஜ்னு கேட்டிங்கன்னா, எத்தனை பர்சன்டேஜ்னு கிடையாது, கவுன்சிலிங் மார்க் எவ்வளோன்னு கேட்டிங்கன்னா 200 மார்க்ஸ் தான் என்னென்னு கேட்டிங்கன்னா கவுன்சிலிங். பட் இந்த இதுக்கு வந்து ஆர்கிடெக்சருக்கு 400 கவுன்சிலிங். 400 கவுன்சிலிங்னால் எப்படி சார் இருக்கும்? 200 + 200 டிவைட் பண்ணியிருக்காங்க. இந்த 200 எப்படி அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஃபஸ்ட்டு 200 நீங்கள் தமிழ்நாடு ஸ்டேட் போர்ட் சிலபஸ் இல்லை CBSE சிலபஸ், நீங்கள் எந்த போர்டில் படிச்சிருந்தீங்கன்னாலும் சரி, அந்த போர்டினுடைய டோட்டல் மார்க்கை 200க்கு கன்வெர்ட் பண்ணுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ஸ்டேட் போர்ட் பிள்ளைங்க எவ்வளோக்கு எழுதுவாங்கன்னா 600க்கு எழுதுவாங்க. இந்த 600ங்கிறது எப்படின்னு கேட்டிங்கன்னா, தமிழ், இங்கிலீஷ், மேக்ஸு, ஃபிசிக்ஸு, கெமிஸ்ட்ரி, பயாலஜி. தமிழ், இங்கிலீஷ், மேக்ஸ், ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, கம்ப்யூட்டர் சயின்ஸ். ஸோ எந்த குரூப்பாக இருந்தாலும் சரி 600க்கு எழுதுவாங்க. மேத்ஸ், ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி இருக்கக்கூடியது எந்த குரூப்பாக இருந்தாலும் 600க்கு இருக்கக்கூடியதை 200க்கு கன்வெர்ட் பண்ணுவாங்க. சப்போஸ் நீங்கள் CBSEயில் படிச்சிங்கன்னா 500க்கு டெஸ்ட் எழுதுவீங்க. 500க்கு டெஸ்ட் எழுதுனீங்கன்னா எவ்வளோக்கு கன்வெர்ட் பண்ணுவாங்கன்னு கேட்டால் அதை 200க்கு என்ன செய்வாங்கன்னா கன்வெர்ட் பண்ணுவாங்க. ஸோ நான் கட் ஆஃப் வந்து 400க்கு கால்குலேட் பண்ணுவேன். இந்த 400ங்கிறது இப்போ எவ்வளோ மாறிடுச்சுன்னு கேட்டால் 200க்கு நான் சொல்லிட்டேன். இப்போ ரிமைனிங் இருக்கக்கூடிய 200, இந்த ரிமைனிங் இருக்கக்கூடிய 200க்கு நாட்டா எக்ஸாமை பற்றி கம்ப்ளீட்டாக யார் படிச்சிருந்துருக்கணும் கேட்டால் நீங்கள் படிச்சிருந்துருக்கணும். நேஷ்னல் ஆப்டிடியூட் டெஸ்ட் இன் ஆர்கிடெக்சர், இது ஆர்கிடெக்சர் ஆஃப் கவுன்சில் எங்கே சென்ட்ரல் கவர்மெண்ட்னால ரன் பண்ணக்கூடியது. இந்தியா முழுக்க எக்ஸாம் நடக்கும். இந்த எக்ஸாமை பற்றின ஃபுல் டீட்டெயில்ஸ் உள்ள வீடியோ நான் ஆல்ரெடி போட்டிருக்கேன். நாட்டாவை பற்றின டீட்டெயில்ஸ் உங்களுக்கு எதுவும் தெரியும்னா அந்த வீடியோனுடைய லிங்க்கை கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அதை பார்த்துட்டு இதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஸோ நாட்டாவில் இருக்கக்கூடிய ஒரு 200 மார்க்ஸு, போர்டு எக்ஸாமில் நீங்கள் எடுக்கக்கூடிய 200 மார்க்ஸு, 200 + 200 ஒரு 400 மார்க்ஸ்க்கு வச்சு தான் உங்களுக்கு என்னதே கால்குலேட் பண்ணுவாங்கன்னா கட் ஆஃப் மார்க்கை கால்குலேட் பண்ணுவாங்க. இந்த கட் ஆஃப் மார்க்கை வச்சு ஒரு ரேங்க் லிஸ்ட்டு போடுவாங்க. அந்த ரேங்க் லிஸ்ட்டை வச்சு தான் என்னதுன்னு கேட்டிங்கன்னா அண்ணா யூனிவர்சிட்டியில் ஆர்கிடெக்சர் கோர்ஸ்க்கு மட்டும் கவுன்சிலிங் கூப்பிடுவாங்க. அப்புறம் என்ன சார் அது மட்டும் தானே சார்? எப்போ தமிழ்நாட்டில் இது வந்து அஃபிலியேட்டட் காலேஜஸ்ன்னு சொல்லி ஏகப்பட்ட காலேஜஸ் 30 காலேஜஸ் இருக்குது. எல்லாத்துக்குமே அந்த நாட்டா ப்ளஸ் ஸ்டேட் போர்டை வச்சு நான் 400 கட் ஆஃப் வச்சுக்கிட்டு கவுன்சிலிங் டேட்டு ஆர்கிடெக்சருக்கு மட்டும் தனியாக கொடுப்பாங்க. அதான் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. நீங்கள் ஏன்னு கேட்டிங்கன்னா நீங்கள் அந்த BE BTech இதெல்லாம் படிக்கிறதுக்கு வந்து நீங்கள் வந்து ஒரு கவுன்சிலிங் போவீங்கள்ல, அந்த கவுன்சிலிங் வேறு, ஆர்கிடெக்சருக்குரிய கவுன்சிலிங்கு தனியாக நடக்கும். ஸோ அந்த ஆர்கிடெக்சருக்குரிய கவுன்சிலிங்க்கு வந்து என்ன செய்வாங்கன்னு கேட்டிங்கன்னா நாட்டா மார்க்கையும் ஸ்டேட் போர்டு மார்க்கையும் வச்சு ஒரு கட் ஆஃப் ஃபார்ம் பண்ணி அதை வச்சு தான் ரேங்க் லிஸ்ட் ஃபார்ம் பண்ணி அந்த ரேங்க் லிஸ்ட்டை வச்சு தான் என்ன செய்வாங்கன்னு கேட்டால் உங்களை கவுன்சிலிங்க்கு என்ன செய்வாங்கன்னா கூப்பிடுவாங்க. ஸோ இதில் நீங்கள் SAPலிங்க சேரணும்னு இருந்தீங்கன்னா அந்த 400 கட் ஆஃபில் ரேங்க் லிஸ்ட்டில் டாப் மோஸ்ட்டாக இருந்தீங்கன்னா அந்த 80 சீட்டில் உங்களுக்கு என்ன செய்யணும்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு சீட்டு கிடைக்கும். ஓகேவா? ஸோ அப்போ இது அண்ணா யூனிவர்சிட்டியை தவிர்த்து நீங்கள் ஆர்கிடெக்சர் நிறைய காலேஜஸில் படிக்கலாம். ப்ரைவேட் காலேஜஸும் இருக்குது, அண்ணா யூனிவர்சிட்டி கீழே வரக்கூடிய காலேஜஸும் இருக்குது. பட் ப்ரீமியம் காலேஜ் அப்படின்னு சொல்லி சொல்கிற நேரம்
ஸ்கூல் ஆஃப் ஆர்கிடெக்சர் அண்டு பிளானிங் தான் ப்ரீமியம் காலேஜ் அப்படிங்கிறது. ஓகேவா? ஐ திங்க் இந்த வீடியோவில் இந்த கோர்ஸை பற்றின எல்லா டீட்டெயிலும் சொல்லியிருப்போம். சார் அந்த கோர்ஸினுடைய எக்ஸாமினேஷன் கோர்ஸை பற்றி இங்கே என்ன சார் படிப்போம் அப்படின்னா ரொம்ப ரொம்ப முக்கியமானது என்னது அப்படின்னா அதுதான். ஸோ இதை பற்றி சார் சொல்கிற நேரம் த கோர்ஸ் கரிக்குலம் ஹைலி ஃபோக்கஸ்டு ஆன் ரிசர்ச். இந்த கோர்ஸே மெயின் என்னதுன்னு கேட்டிங்கன்னா ரிசர்ச்சை பற்றி தான் அதிகபட்சமாக படிப்பீங்க. சிலபஸ் கம்பைன்டு தியரி, ப்ராக்டிக்கல் அண்டு கேஸ் ஸ்டடி அண்டு ப்ராக்டிஸ். சிலபஸே கம்பைன்டு தியரி அண்டு ப்ராக்டிக்கல் அண்டு கேஸ் ஸ்டடி அண்டு ப்ராக்டிஸ். இதை பற்றி தான் நிறையா இருக்கும். நெக்ஸ்ட் என்னது அப்படின்னு கேட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், எக்ஸாம்ஸ் வந்து எப்படி தான் இருக்குன்னு கேட்டால் அப்ளிகேஷன் பேஸ்டு கிரிட்டிக்கல் திங்கிங் அண்டு ப்ராப்ளம் சால்விங் ஸ்டூடெண்ட்ஸ் மட்டும்தான் இதை கிளியர் பண்ண முடியும். அப்புறம் கரிக்குலமே எப்படி தான் இருக்குன்னு கேட்டால் 100% தியரி இருக்காது. கேஸ் ஸ்டடி இருக்கும், கிரிட்டிக்கல் திங்கிங் இருக்கும், ப்ராக்டிக்கலாக இருக்கும், நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இந்த மாதிரி இதுதான் என்னன்னு கேட்டால் இதனுடைய கரிக்குலம் என்ன செஞ்சுருப்பான்னு கேட்டால் ஃபார்ம் பண்ணியிருப்பாங்க. ஐ திங்க் தட்ஸ் ஆல். இந்த வீடியோவில் நான் என்ன செஞ்சுருப்பேன்னு கேட்டால் ஸ்கூல் ஆஃப் ஆர்கிடெக்சர் அண்ட் பிளானிங்கில் நீங்கள் அட்மிஷன் போடுறதா இருந்துச்சுன்னா எதை ஃபாலோ பண்ணணும், அதனுடைய எலிஜிபிலிட்டி, கட் ஆஃப் மார்க்கு, அதுக்கப்புறம் அதில் இருக்கக்கூடிய கோர்சஸ்ஸு, அந்த காலேஜினுடைய ஹிஸ்ட்ரி, இதை மட்டும்தான் என்ன செஞ்சுருப்பேன்னா நான் சொல்லியிருப்பேன். இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுடைய கமெண்ட்ஸை மறக்காமல் என்ன செய்யுங்கன்னா சொல்லுங்கள். தேங்க்யூ வெரி மச்.